போன விளாகோட கண்டினியூ தான் இது. நாங்க வந்து புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி தான் அந்த கோயிலுக்கு போனோம். குருவாயூர் கோயிலுக்கு தான். ஸ்ரீரங்கம்லாம் முடியாது. செம்ம கூட்டமா இருக்கும். சரி குருவாயூர் கோயிலுக்கு போலான்னு தான் போனோம். இந்த கோயிலுக்கு நான் 2, 3 தடவ வந்திருந்தாலும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த கோயிலுக்கு என்ட்ரி பண்றேன். இப்ப ரீசென்ட்டா கிருஷ்ண ஜெயந்தி வந்து இல்லையா? அதெல்லாம் கொண்டாடியிருக்காங்க. நான் அந்த போர்டு பார்க்கும்போது தான் கவனிச்சேன். 13, 14 வந்து கிராண்டா கொண்டாடியிருக்காங்க. உரியெல்லாம் அடிச்சு ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்காங்க. தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்பேன். இந்த கோயிலுக்குள்ள வந்தோனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. அவ்ளோ செம்மையா இருக்கும். அ அப்படியே ஒரு நந்தவனத்தில இருந்த மாரியே இருக்கும். மெயின்டெனன்லாம் பார்த்தீங்கன்னா, செம்மையா பண்ணியிருக்காங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ண அலங்காரத்த தான் கலைக்காம வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள கிருஷ்ணர பத்தி சொல்லணுங்க. ஐயோ! செம்மையா இருப்பாரு. அவ்ளோ அழகா இருக்கும். அலங்காரம் பார்த்தீங்கன்னா, செம்மையா பண்ணியிருப்பாங்க. நான் வந்து 2, 3 தடவ கியூல நின்னு மறுபடியும் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்ளோ நல்லா இருப்பாரு. பார்க்க பார்க்க நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். எங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தியா பேச மாட்டாரு. நான் ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்தபோது 4:30 அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துட்டோம். டோர் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 5:30 தான். அதனால கொஞ்சம் ஒரு 1 ஹவர் கொஞ்சம் யாரும் இல்லாதனால நான் என்ன பண்ணேன், இந்த வாத்தோடையும், இந்த பசுவோடையும் தான் நெறைய நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தேன். அங்கலாம் போய் பார்த்துட்டு தான் இருந்தேன். நல்லா இருந்தது. செம்மையா இருந்தது. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்திலேயே ஒரு காஃபி ஸ்டால் வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, அங்குள்ள இந்த பசும்பால்ல தான் வைக்கிறதா சொன்னாரு அவரு. ஆனா, நம்ம அந்த காஃபி குடிச்சு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். சுமாரா தான் இருந்தது. ரொம்ப ஆசையா தான் அந்த காஃபி ஷாப்க்குள்ள போனேன். ஆனா, எனக்கு என்னவோ அ அந்த லெவல்ல இருந்த மாரி தெரியல. சுமாரா தான் இருந்தது.